டீச்சிங் ஆஃப் கைண்ட்னஸ். இன்னைக்கு அநேக பேர் போதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கல, அதனால தான் நீ உபவாசிக்கல, அதனால தான் நீ சபைக்கு வரல, அதனால தான் சொல்லி அவங்க கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் அநேக ஸ்திரீகள் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். தயையுள்ள போதகம், கவலைப்படாதீங்க, நீங்க சபைக்கு வாங்க, கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க அப்படி பேசுனீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது நீங்க தவறு செய்திருக்கிறீங்களா பாருங்க, யோசித்து பாருங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வேண்டாம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் சில நேரத்தில் நம்ம தயையுள்ள போதகம் நம் வாயில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலேபும் யோசுவாவும் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. மற்ற எல்லாரும் ஐயோ அழிந்து போயிடும், ஐயோ அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் என்று சொல்லி புலம்பினார்கள். காலேபும் யோசுவா மாத்திரம் கர்த்தர் நமக்கு இந்த நல்ல தேசத்தை தருவார் என்று சொன்னாங்க. அதே போல காலேபின் சந்ததி மாத்திரம் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. உபாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த தேசத்தை காலேபின் சந்ததியார் மாத்திரம் சுதந்திரித்து கொண்டாங்க. ஏன் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா.